नमस्ते। विश्वामित्र का यज्ञ पाठ का सारांश। मध्यमा लेसन। विश्वामित्र बड़े तपस्वी और क्रोधी थे। विश्वामित्रர் மிகுந்த தவம் செய்பவர் மேலும் கோபக்காரர். सब लोग उनसे डरते थे. எல்லா மக்களும் அவரை பார்த்து பயந்தனர். एक दिन वे दशरथ के दरबार में आए. ஒரு நாள் அவர் தசரதனுடைய தர்பாருக்கு வருகிறார். மேலும் அவர் போலே சொல்கிறார், மே பகுத் படா யஜ்ஞ கர் ரஹா ஹூம். நான் மிகவும் பெரிய ஒரு யாகம் செய்ய போகிறேன். ராட்சஸ் ஆக்கர் யஜ்ஞக்கோ பிகாட் தேते हैं. ராட்சசர்கள் அந்த யாகத்தை கெடுக்கிறார்கள், அழிக்கிறார்கள், நாசம் செய்கிறார்கள். பிகாட்னா ஸ்பாயில் பண்ணுறாங்க. यज्ञ की रक्षा के लिए राम और लक्ष्मण को मेरे साथ भेजिए. அந்த யாகத்தை காப்பாற்றுறதுக்காக ராமன் மற்றும் லக்ஷ்மணனை என்னோட அனுப்பி வையுங்க அப்படின்ட்டு சொல்கிறார். विश्वामित्र की बात सुनकर राजा दशरथ घबरा गए. விஸ்வாமித்திரர் சொன்னதை கேட்டுட்டு ராஜா தசரதனுக்கு பயமாயிருச்சு. राम और लक्ष्मण को उनके साथ भेजने दशरथ तैयार नहीं थे. ராமன் மற்றும் லக்ஷ்மணனை அவரோட அனுப்புறதுக்கு ராஜா தயாராக இல்லை. लेकिन गुरु वशिष्ठ के कहने पर दशरथ राम और लक्ष्मण को विश्वामित्र के साथ भेजने राजी हुई. சரி, அதுக்கப்புறம் குரு வசிஷ்டனுடைய பேச்சை கேட்டு தசரத் ராமனையும் லட்சுமணனையும் விஸ்வாமித்திர கூட அனுப்பி வைக்க ராஜா தயாரானார். राम और लक्ष्मण को लेकर विश्वामित्र वन गए. ராமன் மற்றும் லட்சுமணனை கூப்பிட்டுட்டு அழைத்து கொண்டு விஸ்வாமித்திரர் வனத்துக்கு போயிட்டார், காட்டுக்கு போயிட்டார். यज्ञ को बिगाड़ने के लिए कई राक्षस आए. இந்த யாகத்தை கெடுப்பதற்காக நிறைய ராட்சசர்கள், அரக்கர்கள் வந்தார்கள். राम और लक्ष्मण ने उन राक्षसों को मार डाला. ராமனும் லக்ஷ்மணனும் அந்த ராட்சசர்களை கொன்று விட்டார்கள். விஸ்வாமித்திர கா யஜ்ஞ பூரா ஹுவா. விஸ்வாமித்திரருடைய யாகம் பூர்த்தியாகிவிட்டது. வே ராம் और लक्ष्मण की वीरता से खुश हुए. அவர் ராமன் மற்றும் லக்ஷ்மணனுடைய வீரத்தை பார்த்து சந்தோஷப்பட்டார். उन्होंने उन दोनों को युद्ध की कई कलाएं सिखाई. அவர் அவர்கள் இருவருக்கும் யுத்தத்தை பற்றின நிறைய கலைகளை கற்றுக் கொடுத்தாரு. प्रसन्न के उत्तर. सब लोग विश्वामित्र से क्यों डरते थे? எல்லா மக்களும் விஸ்வாமித்திரரை பார்த்து ஏன் பயந்தாங்க? विश्वामित्र बड़े तपस्वी और गरम स्वभाव के थे. விஸ்வாமித்திர மிகவும் பெரிய தவம் செய்பவர் மற்றும் தவசாலி மற்றும் கரம் ஸ்வபாவ் அப்படின்னா கோபக்காரர். इसलिए सब लोग उनसे डरते थे. இதனால் எல்லா மக்களும் அவரை பார்த்து பயந்தாங்க. ராம் और लक्ष्मण ने वन में क्या किया? ராமன் மற்றும் லக்ஷ்மணன் வனத்தில் என்ன செஞ்சாங்க? राम और लक्ष्मण ने वन में राक्षसों को मार डाला. ராமன் மற்றும் லக்ஷ்மணன் வனத்தில் அரக்கர்களை கொன்றார்கள். தன்யவாத்.